10th Maths Chapter 2 Numbers and Sequence, Exercise 2.6 11th sum. If S1, S2, S3 up to Sm are the sums of n terms of m, A base whose first terms are 1, 2, 3 up to m and whose common differences are 1, 3, 5 up to 2m minus 1 respectively, then show that S1, S2, S3 up to Sm which is equal to 1 by 2 into m into n into mn plus 1. ஸோ கொஷனில் S1, S2, S3 அப் டு Sm அப்படின்னு சொல்லிட்டு சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, எதோட சம்ஸ் அப்படின்னா n டேர்ம்ஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னு தெரியாது, அதனால் n டேர்ம்ஸு m டேர்ம்ஸோட சம்முன்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ சம் பண்ணோன்னா நமக்கு என்னென்ன வேணும், a வேணும் இல்லையா, அந்த ஃபார்முலா n by 2 into 2a plus n minus 1 into d. அப்போ நமக்கு என்னென்ன வேணும், n வேணும், a வேணும், d வேணும். ஏன்றது ஃபஸ்ட்டு டேர்மா, ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து கொடுத்துருக்காங்க 1, 2, 3. அதாவது S1 பண்ணும்போது ஃபஸ்ட்டு டேர்ம் a பார்த்தா 1, அதே மாதிரி அதோட காமன் டிஃப்ரென்ஸ் பார்த்தா 1. அடுத்தது S2 பண்ணும்போது a 2வா, அதோட காமன் டிஃப்ரென்ஸு 3. அடுத்தது S3 பண்ணும்போது அதில் இருக்கிற a வந்து 3, காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 5, d வந்து 5. அடுத்தது Sm இருக்குல்ல, ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் m, அதோட காமன் டிஃப்ரென்ஸ் 2m மைனஸ் 1. சரிங்களா, ஸோ இப்போ இதை வச்சு நீங்கள் இதுதான் ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது S1, S2, S3 அப் டு Sm இதெல்லாம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஹார்ஹெச்எஸில் இந்த ஆன்சர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஸோ இப்போ எல்ஹெச்எஸில் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, S1, S2, S3, Sm எல்லாமே சம் ஆஃப் த டேர்ம்ஸ் இருக்கா. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு S1, S2, S3, Sm இந்த 4 டேர்ம் நம்பர், அதாவது இந்த 4 சம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு S1 எடுத்துக்கலாம். இப்போது S1 அப்படின்னா ஜென்ரல் ஃபார்முலா என்னது, Snக்கு n by 2 into 2a plus n minus 1 into d இல்லையா. ஸோ கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் எல்லாம் எழுதியாச்சு, காமன் டிஃப்ரென்ஸ் எல்லாம் எழுதியாச்சா. இப்போ ஃபஸ்ட்டு S1 கண்டுபிடிக்கலாம். S1னா n by 2 into 2 a ஃபஸ்ட்டு டேர்முக்கு காமன் டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன கொடுத்துருந்தாங்க, 1ன்னு கொடுத்துருந்தாங்களா, S1க்கு 1ன்னு கொடுத்துருந்தாங்களா, அந்த 1 போடணும் ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு அந்த S1க்கு காமன் டிஃப்ரென்ஸு 1. ஓகேவா, நான் 2 into 1 2 ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு 1 போட்டாலும் ஒன்று தான், போடலாம் ஒன்று தானா. நெக்ஸ்ட்டு இப்போ 2 மைனஸ் 1ன்னு இருக்குது, அப்போ ப்ளஸ் 1 ஆகிடுமா. ஸோ n ப்ளஸ் 1, n by 2 into n ப்ளஸ் 1 இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். அதே மாதிரி S2 ஃபைண்ட் அவுட் பண்ணுமா, S2 n by 2 into 2a. ஸோ S2க்கு ஃபஸ்ட்டு டேர்ம் என்னென்னா 2, அதனால தான் இங்கே 2 போட்டிருக்கோம். சரியா, ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு d, காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 3, ஸோ 3. நெக்ஸ்ட் n by 2 into 2 2s are 4 ப்ளஸ் இப்போ இந்த 3யை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 into n 3n மைனஸ் 3 into 1 3. அடுத்தது n by 2 into 4 minus 1, 4 minus 3 1 1, ஸோ 3n plus 1. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். அதே மாதிரி S3 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். n by 2 into 2a ஏன்னும் போது இப்போது S3னா ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து நமக்கு 3 இல்லையா, அப்போ a இடத்துல 3 போடணும். 3 ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு d, காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 5, ஸோ அதனால் 5. 2 3s are 6 ப்ளஸ் 5 உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா, ஸோ 5n மைனஸ் 1 இன்ட்டு 5. இப்போது 6 மைனஸ் 5 1, ஸோ 5n ப்ளஸ் 1. இது தேர்ட் ஈக்குவேஷன். அடுத்தது Sm கண்டுபிடிக்கணும்ல, Sm இஸ் ஈக்குவல் டு n by 2 into 2a. ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து அதாவது Smக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் mன்னு கொடுத்துருந்தாங்களா, m, ஸோ அதனால் ஏக்கு பதில் m போட்டிருக்கேன். அடுத்தது காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 2m மைனஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க, அப்போது d இடத்துல 2m மைனஸ் 1ன்னு போடணும். சரியா, ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் இடத்துல m, ஏக்கு பதில் m ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு d இடத்துல 2m மைனஸ் 1. ஓகேவா, இப்போது 2 இன்ட்டு m 2m. இப்போ இந்த n மைனஸ் 1 இன்ட்டு 2m மைனஸ் 1 இருக்கா, ஃபஸ்ட்டு இந்த n இந்த 2 டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணுறேன், அதுக்கப்புறம் மைனஸ் 1 இந்த 2 டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணுறேன். n into 2m 2mn, n into minus 1 minus n, minus 1 into 2m minus 2m, minus 1 into minus 1 plus 1. அடுத்தது இந்த 2m ப்ளஸ் 2mக்கு மைனஸ் 2m இருக்குது, ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் வந்து 2mn
மைனஸ் என் ப்ளஸ் ஒன் மட்டும் இருக்குமா. அடுத்தது இப்போ இந்த 2 டேர்ம்லையுமே என் வந்து காமனாக இருக்கா. ஸோ அதை வெளியே எடுத்துட்டோன்னா இதுலேருந்து எண்ணை வெளியே எடுத்துகிட்டு 2m மட்டும்தான் மிச்சம் இருக்கும். மைனஸ் எண்ணை வெளியே எடுத்துட்டேன் அப்போ 1 தான் இருக்கும். ஓகே, ப்ளஸ் 1. ஸோ இது 4th ஈக்குவேஷன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்ஹெச்எஸில் மொத்தமாக என்ன கொடுத்துருந்தாங்க எல்லாத்தையுமே ஆட் பண்ணுவோம்ல. S1 + S2 + S3 அப் டு SM. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆன்சர் கொண்டு வரணும். ஸோ இப்போ RHSல எல்லாத்துலேயுமே வந்து n/2 வந்து இருக்குது இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா n/2 மட்டும் வெளியே எடுக்கிறேன். n/2 மட்டும் வெளில எடுத்துட்டோன்னா மிச்சம்லாம் எழுதிடலாமா. n+1 இதில் n/2 வெளில போயிடுச்சு. ப்ளஸ் 3n + 1 ப்ளஸ் n/2 வெளில போயிடுச்சா. 5n + 1 அப் டு இப்போ இதுலேயும் n/2 வெளியில் போயிடுச்சு. n × 2m - 1 + 1 n/2 இன்ட்டு இதில் நான் n டேர்ம்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு தனியாக எழுதிக்கிறேன். அப்போ n ப்ளஸ் 3n ப்ளஸ் 5n அப் டு n × 2m - 1 ப்ளஸ் m × 1ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா, m × 1. ஏன்னா நம்ம கொஷினில் n டேர்ம்ஸ் ஆஃப் m AP அப்படின்ற n டேர்ம்ஸ் ஆஃப் m APs அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துருந்தாங்களா. அதாவது ஒன்றும் இல்லை, எல்லா ஒன்னையும் நான் செப்பரேட்டாக எடுத்துட்டேன். ஸோ எவ்வளோ ஒன் வேணாலும் இருக்கலாம். ஓகேவா, எவ்வளோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னு தெரியல, எவ்வளோ ஒன் வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த ஒன் எல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா m கூட மல்டிப்ளை பண்ணுறேன். சரிங்களா, அந்த ஒன் எல்லாத்தையும் m கூட மல்டிப்ளை பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ இங்கே 1ல் இருக்கு இல்லையா, அது வந்து எத்தனை டைம் இருக்குன்னு தெரியாது. ஒரு 40 டைம்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 40 × 1ன்னு எழுதலாமா. அதுதான் இங்கே மீனிங். n/2 × n + 3n + 5n + n × 2m - 1 + m × 1 m. இப்போ இது எல்லாத்துலேயுமே இது வரைக்கும் சொல்கிறேன். இது எல்லாத்துலேயுமே n இருக்கா. ஸோ n வெளியே எடுக்கிறேன். n/2 × n வெளியே எடுத்துட்டேன்னா 1 ப்ளஸ் இதில் n போயிடுச்சு. 3 ப்ளஸ் இதில் n போயிடுச்சு. 5 ப்ளஸ் n வெளில போயிடுச்சுன்னா 2m - 1 மட்டும் இருக்குமா. ப்ளஸ் m. ஸோ இப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, இங்கே ப்ராக்கெட்குள்ளே இருக்குல்ல 1 + 3 + 5 அப் டு 2m - 1 இதோட சம் டேர்ம் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது SN கண்டுபிடிக்கணும் அதுக்கு. ஓகேவா, 1 + 3 + 5 + 2m - 1. இப்போ இதுக்கு நம்ம SN கண்டுபிடிக்கணும். SN கண்டுபிடிக்கணும்னா நமக்கு n/2 × a + l. ஏன் அப்படின்னா நமக்கு இதில் a தெரியும், l தெரியும். ஓகேவா, a = 1 ஃபஸ்ட்டு டேர்ம், lன்றது லாஸ்ட் டேர்ம். 2m - 1 இதில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n வேணும்ல. இப்போ இங்கே 2m - 1ன்னு இருக்கா. மொத்தம் எவ்வளோ டேர்ம் அப்படின்னு கேட்டால் நம்ம m டேர்ம்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ மொத்தம் எவ்வளோ டேர்ம்ஸ் கேட்டால் mன்னு தான் நம்ம சொல்லணும். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணலாமா. n-க்கு பதிலாக m/2 × a 1 ப்ளஸ் l வந்து 2m - 1 m/2 × -1 + 1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2m மட்டும் இருக்கும். 2 2 கேன்சல் ஆகிட்டு m² இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த சீக்வன்ஸ் இருக்குல்ல, ஏபி சீக்வன்ஸ், இது நம்ம 5th ஈக்குவேஷனில் இருந்ததா. இப்போது இந்த ஏபி சீக்வன்ஸுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச m² சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 5th ஈக்குவேஷன் என்னது, n/2 × n × 1 + 3 + 5 + up to 2m - 1 ப்ளஸ் m. இதில் என்ன பண்ண போகிறோம், n/2 அப்படி வச்சுக்கணும். n × இதுக்கு பதிலாக நம்ம m² கண்டுபிடிச்சோம்ல. ஸோ m² ப்ளஸ் m n/2 × nm². n m² n வச்சுக்கலாம். m² n
ப்ளஸ் எம் n/2 இன்ட்டு இப்போ இந்த 2 டேர்ம்லையுமே நம்ம எம் மட்டும் வெளியே எடுக்கலாமா? ஏன்னா இதில் ஒரு எம் இருக்குது, இதில் 2 எம் இருக்குது. இன்ட்டு எம், ஒரு எம் வெளியே எடுத்துட்டேன். அப்போ இங்கே வந்து வெறும் என் மட்டும் இருக்கும். ஒரு எம் வெளில போயிடுச்சுன்னா ஒரு எம் இருக்கும், ஒரு என் இருக்கும். ப்ளஸ் இந்த எம் வெளில போயிடுச்சுன்னா ஸோ 1 மட்டும்தான் இருக்கும். மல்டிப்ளை பண்ணலாமா? mn/2 இன்ட்டு mn ப்ளஸ் 1. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 1/2 mn ப்ளஸ் 1 எழுதலாமா? ஸோ இதனை கொஷினில் ஷோ பண்ண சொல்லியிருந்தாங்க. ஹென்ஸ் ஷோன்.